தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே ஐக்கிய பேரரசுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது யுனைடெட் கிங்டம்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். மேற்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடாகும். இந்த நாட்டின் தலைநகரமானது லண்டன். இது 4 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே சுமார் 6,75,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதி நாட்களிலே பல நாடுகளுக்கு மிஷனரிகளை அனுப்பிய இந்த நாட்டுக்காக நாம் தேவனை மனதார நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாடுகளில் இருந்து புறப்பட்டு வந்த ஏராளமான மிஷனரிகளின் மூலமாக இந்நாட்களிலே நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த நாட்டிலே மற்றும் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் அருளி செய்யும்படியாய் நான் ஜெபிக்க போகிறோம். பின்தங்கி போயிருக்கிற கிறிஸ்தவர்கள் உயிரடையும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனை சந்திக்கும்படியான ஆயத்தம் அவர்களுக்குள்ளே காணப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த அரண்மனைக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை ஊற்றும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆளுகிறவர்கள் உண்மையோடு தேவனுக்கு பயந்து ஆளுகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆலயங்களிலே பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆலயங்கள் ஒரு சமுதாய கூடமாய் மாற்றப்படாதபடிக்கு தேவனை ஆராதிக்கிற இடமானது பரிசுத்தம் நிறைந்த இடமாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்புக்குள்ளே கடந்து வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதி காலத்துல உண்டான எழுப்புதல் மறுபடியும் அந்த தேசத்துல பற்றி எரியும்படியாய் அங்குள்ள ஊழியர்களை தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுனைடெட் கிங்டம்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. மறுபடியும் கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை அந்த தேசத்துக்கு நீ கொடுத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆதி நாட்களில் எவ்வளவு ஒரு எழுப்புதல் திருச்சபைகளுக்குள்ளே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவரே மிஷனரிகளாய் புறப்பட்டு பல நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் ஆண்டவரே. இந்நாட்களிலும் கர்த்தர் மறுபடியுமாய் ஆண்டவரே அப்போ ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஊழியங்களிலே, ஊழியர்கள் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே தேவனுக்கு பயப்படுற பயம் உண்டாகும்படியாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த யுனைடெட் கிங்டம் தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமுள்ள ஒரு நாடாய் தேசமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. பெயர் அளவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆலயங்களிலே ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆளுகை செய்கிறவர்கள் தேவனை ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் சேவிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அங்குள்ள சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள், முதியோர்கள் எல்லாரும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கடந்து வர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே சாட்சியுள்ள நடக்கையின் மூலமும் கிறிஸ்தவருடைய சாட்சியுள்ள நடக்கையின் மூலம் அநேக தேவ அன்புக்குள்ள வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த நாடை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பாவங்களிலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மெய் தேவனை பற்றி கொண்டு தேவனை சேவிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.